விஜயனுடைய மனைவி பேர் வசந்தா. வசந்தா அந்த நோக்கம் இதை பாருங்க. அனைத்து தகவல் அளித்தது என் காது செவினால் கேட்டது. என்ன சொல்றாங்க? அந்த தண்டரெல்லாம் கேட்டீங்களா? ஆமா ஐயா. சம்மதமா? இதை பாருங்க, உன்னுடைய மகனுக்கு என்னுடைய மகள் பத்மாவதி கொடுப்பதற்கு முழு சம்மதத்தோடு தான் வந்திருக்கீங்க. உனக்கு முழு சம்மதத்தோடு வந்திருக்கின்றான். என்ன சொல்றாங்க? சம்மதம் தானே? எந்த ஒரு தடையும் கிடையாது. உண்மையிலே பிணத்திற்கு தான் திருமணம். ஆமா ஐயா. ஒத்துக்கிறீங்களா? உண்மையாக வந்திருக்கேன். மனம்
பொண்ணை கொடுக்குறீங்க ஆமா. ஐயா பொண்ணு கிடைச்சிருச்சு திருமணம் செய்யணும் ஆகட்டும். பெண்ணை பார்த்து வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, ஐயா இருந்தாலும் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தா தானே பொண்ணை கூட்டு வராங்க அது பிரகாரம் உரைத்த வண்ணங்கள் கொடுத்து விட்டோம். இப்போது பெண்ணை அழைத்தவா சம்மதம் திரும்ப நடந்துவிட்டோம். பாத்தீங்களா இதுதான் பணம். ஆரவனை பார்த்து திருமணம் செய்து அடிப்பட்டு இடிப்பட்டு உதப்பட்டு உள்ள பத்து அடுப்பு ஊதி பயந்து குடும்பம் பண்ணும். அம்மா பயப்பட அவசியமே இல்லை. காலாட்டுக்கு சாப்பாடு பண்ணா நீங்க கூடிய பணம் 10 லட்சம் பணத்தையும் பாதி ராஜ்யத்தை கொடுத்தீங்க. கொடுத்து விட்டேன். என்ன செய்யணும்? கொண்டு வா மகளை கொண்டு வா. மகனே சிவமணி உனக்கு திருமணம் உரைத்தேனி பெண்ணை அழைத்து வர சென்றவர்கள் இருவரும் காணவில்லையாடா சிவமணி சிவமணி மலரால் பந்தலிட்டி பொய்யாலே கோட்டை கட்டி அஞ்சாத மணவரையில் வான் இழுந்து விழுந்ததடா வான் இழந்து விழுந்ததடா சிவமணி சிவமணி மலரால் பந்தலிட்டி பொய்யென்னும் கோட்டை கட்டி அஞ்சாத
கல்யாணம் கத்துக்கிட்டா உனக்கு அழகான ஆணவனை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் உனக்கு ஆணவம் அகமம் அதிகமா இருக்கும். அதுக்கு செத்து வந்து கட்டிக்கிறேன் கூலி நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார். இன்று வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர ஓசையிலே நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். வரும் நீளத்திலே தேவி நடமாடுகின்றான். நாதஸ்வர ஓசையிலே அன்பான உறவு இது ஆகாத வரவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. இது இறைவனின் முடிவு. அன்பான உறவி இது ஆகாத வரவி. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. இறைவனின் முடிவு. அன்பான உறவி
மண்ணிலே அன்பான உறவி இது ஆகாத மரவி உயிருக்கு அன்பான உறவி இது ஆகாத மரவி நீ அழிந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவி ஒரு பெண்ணுக்கு திருமணம் முதல் சந்தோஷம் வர பெற்ற தாய் தாம்மா. அந்த தாய் இருந்து எனக்கு ஒரு பூ எடுத்து போடலையே, ஒரு மாலை எடுத்து கொடுக்கலையே. ஒரு பெற்ற தாய் இருந்தா இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குமா? அவ மாற்றாத என்பதை நிரூபிச்சுட்டலப்பா. நான் உன்னை திருமணம் செய்து என்ன வாழ்க்கைப்பா வாழ போறேன்? என்னை பார்க்க என் தாய் கூட இல்லையே, என் தாய் கூட இல்லையே. அம்மா ஆத்தாடி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? ஆத்தாடி இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? ஆத்தாடி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? ஆத்தாடி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ உமக்கு நான் எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் இருக்கேன். எத்தனை பிறவியோ உமக்கு நான் எங்கே போய் விடமானா பட்டக்கடலே நான் எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழிக்க எங்கு போய் தேடுவேன் அம்மா பட்டக்கடனே நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது. நான் கண்ட கனவுல நந்தவன எரிந்தது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது. அந்த வனம் நீ என்று அப்புறம்
அம்மா திருநீரை பூசின கை திருநிறையானதோ அம்மா திருநீரை பூசின கை திருநிறையானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனது என்ன போல பாவி யாரோ இங்க வந்து பொறக்கல எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் மடிஞ்சு கிடக்குறியே என் மாலையை கேட்டுருவாங்களா என் மாங்கல் தடுத்துருவாங்களா என் பூ பட்டு எடுத்துருவாங்களா என்ன விதவை ஆக்கிடுவாங்களாப்பா அப்பா எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனா என் மாலைய கழட்டிறாங்கோ என் மாலைய கழட்டிறாங்கோ என் மாமனாரே கூப்பிடுங்க எனக்கு ஆடி கிருத்திங்கம்மா எனக்கு ஆடி கிருத்திங்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருத்த வரும் என் அண்ணன் கொடி முன்ன வரும் எனக்கு தையே கிருத்திங்கம்மா எனக்கு தையே கிருத்திங்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவற வருத்த வரும் என் தம்பி கொடி முன்ன வரும்
தையிலே சாதம் வரும். என்ன தேடி அழைப்பாரில்ல, என்ன தேடி அழைப்பாரில்ல, எனக்கு தையிலே சாதம் இல்ல. நான் கட்டி தயிர் எடுத்து, நான் கட்டி தயிர் எடுத்து பாவின கை கொண்டு மத்தெடுத்து நான் சாதி கடையும் போது, நான் சாதி கடையும் போது எனக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா. இது யாரு வீட்டு சங்கு என்ன, இது யாரு வீட்டு சங்கு என்ன, என் தாய் வீட்டு சங்கு என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு, எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு, யான பலம் குந்திடுச்சு. நான் பாலாறு வந்தனம்மா, நான் பாலாறு வந்தனம்மா, எனக்கு பாதி பொழுதாச்சு. எப்பா நீங்க பிணத்தை எடுக்காதீங்க, நீங்க பிணத்தை எடுக்காதீங்க, நான் பிணத்துக்கு சொந்தக்காரி, நான் பூமாலை போடணுங்க. நான் மஞ்சள் அலங்கரித்து, நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராசன மணி விளக்க ஏற்றி வச்சேன். அந்த மஞ்சள் மணமரியா எனக்கு கொண்ட என் கனவா, எனக்கு மாங்கல்யம் நிலைக்கலையே. நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குண்டு மல்லி நாத்தி விட்டேன். அந்த குங்கும விலையறியா என்னை கொண்ட என் கனவா, எனக்கு குங்குமம் நிலைக்கலையே. நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி, நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி, நான் சப்பைக்கு நாத்தி விட்டேன். அந்த சந்தன விலையறியா என்னை கொண்ட என் கனவா, உன்னை சந்தையிலே விட்டு விட்டேன். நான் பெண்ணா பிறந்த கொல்ல, நான் பெண்ணா பிறந்த கொல்ல, பிடி மண்ணா பிறக்கலையா. நான் மண்ணா பிறந்திருந்தா, நான் மண்ணா பிறந்திருந்தா, நான் புல்லா முளைச்சிருப்பேன், என்ன மாடு வந்து மேஞ்சிருக்கோம். எத்திமா நான் காக்காய கத்துறனே, நான் காக்காய கத்துறனே, ஏன்னா தவு காதுல தான் கேட்கலையா. எப்பா எப்பா நான் எவ்வளவு அழுதாலும் அழாத சொல்ல போறியப்பா. என் தலைவிதி உன்னை எடுத்து தெரிஞ்ச மேல விட்டு உயிரை விட்டுறப்பா, உயிரை விட்டுறப்பா. பார்த்தாயா, இவரு இருந்த மகனுக்கு உடைய கிணற்றினால் திருமணம் செய்து குடித்து விட்டாய். இந்த வேலையில் மனமாகப்பட்டது வேதனைப்படுகிறது அம்மா, வேதனைப்படுகிறது. அன்பு திருமணம் ஆயிரம் கால பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ.
மோட்சத்திற்கு போக வேண்டும். அதனால இறந்த மகனுக்கு திருமணம் செய்து அவரை மோட்சத்துக்கு கடத்த இப்படி கஷ்டப்படுகிறாயி. இறந்த மகனுக்காக வாதாடுகிறாயி. உயிரோடு இருக்கிறேன் நினைச்சு பாருங்க. எனக்கு யார் இருக்காங்க? யார் வந்து உன்னை கேட்க போறாங்க? ஐயா இதோ பார், நேற்று ஒரு மகன் இறந்து விட்டாரு. அப்போது அவர் ஏற்றிருக்க கூடாதா? அவர் போய் தந்திருக்க கூடாதா? அவர் தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த கழுத்திலே மாலை சுடி மாங்கலித்து சுடிய பிறகு என் மகனை நான் கொண்டு போய் சுடலைக்கு விடு என்று கேட்கிறாயே. ஐயா நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்பொழுது என் கழுத்திலே மாலை சுடி மாங்கலித்து சுடினாரோ அது முதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ அவரை புதைப்பதோ அவர் தகனம் செய்வதோ அதற்குரியவன் நான். ஏன் கணவன் தகனம் செய்திருக்கிறேன். நீங்க யாரும் தொடங்கி போயிட்டு பெண் என்றால் நீ அல்லவா பெண். பெண் குலத்தில் பொன் விளக்கு தொட்டுச்சாலை கட்டியவன் முட்டாளாக இருந்தாலும் கட்டப்பட்டு வாழக்கூடியவன் தான் பெண் குலத்தில் பொன் விளக்கு. அந்த கண்முக்கரசி வர்க்கத்திலே பிறந்தவன். இப்போது தனமாக புரிகிறது. மகனை புரி கரைத்திருந்தாலும் செய்துவிடம்மா. வரமா